பந்தனமாஷு விமுச்சிய ஜவாத். குருவாயூரப்பா, ஒரே வேகத்துல அந்த பாம்பின் கட்டுகளை எல்லாம் உடைத்து கொண்டாய், வெளியே வந்தாய். உதகம்யத ஹாசஜுஷா பவதா. புன்னகையோடு அப்படியே மேலே எழுகிறான் கிருஷ்ணன். அப்படியே மனக்கண்ணில் பாருங்கள், யமுனா நதி காளியன் கட்டி வச்சிருக்கான் கிருஷ்ணனை. உடைத்து கொண்டு மேல 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 கிருஷ்ணன் வருகிறான். இப்போது எந்த பாம்பு உன்னை கட்டி வச்சிருந்ததோ அதற்கு மேல் நீ ஏறுகிறாய். அதிருஹ்ய ததஹா பணிராஜ பணான். அந்த நாகராஜனாகிய அந்த காளியன் இருக்கானே, அவனுடைய அந்த தலைகளுக்கு மேல் நீ இப்போது ஏறி நின்றாய். ஏறி நின்று நன்று தே பவதா மிருது பாதருச்சா. உன்னுடைய மெல்லிய அழகான திருவடிகளை அந்த பாம்பின் தலைமேல் வைத்து நாட்டியமாடினாயே. இந்த காளியனுடைய எந்தெந்த தலைகள் எல்லாம் கீழே குனிஞ்சு உன்னை வணங்கிடுத்தோ அதை நீ விட்டுட்ட. எந்த தலையெல்லாம் மேலே தூக்கிறதோ அதில் பாஞ்சு பாஞ்சு அதை அழுத்தி அழுத்தி மிதித்து நாட்டியமாடினாய். எந்த தலை பணிஞ்சுடுத்தோ அதை விட்டுட்டு அடுத்த தலைக்கு போய்டுற. எந்த தலை தூக்கிறதோ அதை அமுக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் ஒருத்தன் பகவான் முன்னாடி பணிந்து அடியேன்னு சரணாகதி பண்ணிட்டானோ அவன் பாபங்களை பகவான் மன்னிச்சிடுவான், அதுக்கப்புறம் அடிக்க மாட்டான். ஆனால் பகவான் முன்னாடியே நான் யார் தெரியுமான்னு நெஞ்ச நிமித்தி தலையை தூக்கி நின்னான்னா அந்த அகங்காரத்தை மொத்தமாக அடிக்காம பகவான் விடமாட்டான். இதுதான் வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம்னு ஆச்சாரியர்கள் காட்டுறா. என்னைக்குமே ரொம்ப நெஞ்ச நிமித்தின்னு நின்னோன்னா எங்கேயோ விழப்போறோம்னு அர்த்தம். பணிஞ்சு பகவான் முன்னாடி அடியேன்னு எப்போ பணிந்து விட்டோமோ தொழுது எழு என் மனநேன்னார் நம்மாழ்வார். தொழுதால் எழலாம். இப்படி மிதித்து 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 விபுக்ன பணாகணே அந்த காளியனுடைய தலைகள்லாம் நொறுங்கிய போயிட்டான். இவன் ஆடிய ஆட்டத்தில் அந்த பாரம் தாங்க முடியாம அவன் தலையெல்லாம் நொறுங்கியது. கலித்த சோனித்த பார்த்தா ரத்தங்கக்க ஆரம்பிச்சிட்டானா. அவன் ரத்தங்கக்கி இதுவரை அவன் விஷங்கக்கி யமுனை கருநீலமாக இருந்தது. இப்போ ரத்தங்கக்கி சோனித்த பாத்தசி யமுனையே செவந்து போச்சான். அப்போது பணிபதௌ அவசீதத்தி சன்னதாக அந்த காளியன் களைச்சு துவண்டு ரத்தங்கக்கி சாயும் போது அவனுடைய மனைவியர் உன்னை வந்து வணங்கினார்கள். குருவாயூரப்பா, தது அபலாகா தவ மாதவ பாதையோகோ. உன் திருவடிகளிலே அந்த காளியனின் மனைவிகள் வந்து, உங்கள் கணவன் பிராணனை எழுந்து கொண்டிருக்கிறான், எங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கொடு, எங்கள் கணவனின் உயிரை எங்களுக்கு பிச்சையா கொடு என்று விழுந்து அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இப்படிப்பட்ட நாகபத்தினி ஸ்துதி அவளால் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, நிறையா பகவானை பற்றி கேட்டிருக்கா. கேட்டதன் வெளிப்பாடு அற்புதமாக துதித்தார்கள். அந்த காளியனுடைய எல்லா மனைவியும் சேர்ந்து பக்தி, அவர்கள் உன்னிடம் அந்த பக்தி செய்து பக்தியினாலே துதி செய்தார்களே, அந்த பக்தி விலோக்கன, அந்த பக்தியை நீ பார்த்தாய். பிரவிகசத், பக்தியை பார்த்ததும் உன் மனத்தில் உதித்தது என்ன? கருணாகுல சேதசா, உன் உள்ளத்தில் கருணை என்பது உதித்தது. நம் மனத்திலே பக்தி உதித்தா